ஹலோ டியர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபஸ்ட் டைமில் பண்ணும்போதே ஒரு சிஸ்டருக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போதே அந்த சிஸ்டர் கூடவே என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க பொதுவாக என்னெல்லாம் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ப்ரெக்னன்சி தள்ளி போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் டைம்லேயே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான எக்கு க்ரோத்துக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சத்தில் ஒன்று இந்த பாதாம் நம்மளோட எக்கோட வந்து குவாலிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு பனானா, ஒரு எக்கு இது 2 எடுத்திருக்காங்க. எதுக்கு பனானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபோலிக் வந்து நிறைய இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது இந்த வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழைப்பழம் தான் அப்படின்லாம் கிடையாது. எந்த வாழைப்பழம்னாலும் டெய்லி வந்து தாராளமாக எடுக்கலாம். நிறைய எடுக்க வேணாம். ஒரு 3, 4 அந்த மாதிரி வாழைப்பழம் எடுக்க வேணாம். அதில் வந்து கேலரிஸ் வந்து நிறையா. ஸோ இந்த இரகுலர் பிசிஓடி இருக்கவங்களாம் நிறைய பனானா வந்து சாப்பிட வேணாம். 1லேருந்து 2 வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையும் எடுத்திருக்காங்க. இந்த முட்டையும் பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து இந்த பிராய்லர் சிக்கனோட முட்டை, இந்த முட்டை ஒயிட் முட்டை சாப்பிடக்கூடாது, நாட்டுக்கோழி தான் நல்லதா அப்படின்லாம் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமாக வந்து இந்த நார்மல் பிராய்லர் கோழி முட்டை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். என்ன ஒரு பிரச்சனையும் உங்கள் உடம்புக்கு வந்து செய்யாது. நம்பர் 3 வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமா நோ இன்டர்கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கணவரோட சேர்றது நல்லது கிடையாது. ஏன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆயிருந்து அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் இது வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். இது எதுக்கு அப்படின்னா பாடியை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு, ஹெல்தி எக்கு க்ரோத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனை, பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் சாங்ஸ் வந்து நான் கேட்டேன். அண்டு கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனோட பாட்டும் கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்பர் 5 வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் போட்டிருந்தேன். வராகி அம்மனை பற்றி அது எப்படி சாமி கும்பிடணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைமில் எப்படி சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ, அதே மாதிரியே இந்த வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சும் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன் நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 விஷயங்கள் தான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது அந்த சிஸ்டம் நான் பண்ணேன் உங்கள் சேனலில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிஓடி இரகுலர் இருந்து நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி கூட டாக்டர் கொடுக்குற டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன் கூடவே வெந்தய டீ, அதுக்கப்புறம் க்ளோ வாட்டர் இது 2 வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வெந்தய டீ அண்ட் க்ளோ வாட்டர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எக்கு க்ரோத் ஆகாது. ஸ்கேனில் பார்ப்பாங்க, ஒரு 10வது நாள் 11வது நாள் வரைக்கும் பார்ப்பாங்க, எக்கு சுத்தமாக வளர்ந்துருக்கவே செய்யாது, ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த வெந்தய டீ நீங்கள் க்ளோ வாட்டர் வந்து பீரியடான 3rd டேலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. நல்ல எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இந்த பாதாம், அதுக்கப்புறம் வந்து பனானா, அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச பயறு, சுண்டல் வகைகள், கீரை, க்ரீன் வெஜிடபிள், சவுசவுக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷு, முட்டை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் போது உங்களோட எக்கோட குவாலிட்டி வந்து அதிகரிக்கும். டாக்டர் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. டாக்டர் கொடுக்குற டேப்லெட் எக்கு க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து முழுக்க நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் தான் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் ஓவலேஷனுக்கு அப்புறம் இதே மாதிரி கணவரோட சேராமல் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப லாங் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணுறது, ரொம்ப ஹெவியான வெயிட்டை வந்து தூக்க வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிடுன்றது 100% முடியாது. பட் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போதே சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அது ஹெல்ப் பண்ணும். கூடவே இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வால் ஆப்பு பொசிஷன் வந்து பண்ணலாம். இல்லைன்னா பில்லோவை வந்து கொஞ்சம் உங்களோட பெட்டக்ஸ் பகுதியில் அந்த பில்லோவை வச்சு பின்னோக்கி இருக்கிற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு
15 மினிட்ஸ் வந்து பெட்டை விட்டு எந்திரிக்காமல் அப்படியே படுத்திருந்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெர்ம் வந்து எக்கை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணும்போது வீடியோ போட்டு விட்டுட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.